பெண்கள் ஊரா நாங்கெல்லாம் பாவம், ஆம்பளை கிட்ட வாக்கப்பட்டுக்கிட்டு நாங்க கஷ்டப்படுறது தெரியுமா? எங்களை சித்திரம் எடுத்துறாங்க, கோட்டரை போட்டுட்டு குத்துறாங்க அப்படிலாம் நீங்க சொல்றதுக்கெல்லாம் இப்ப வேலையே இல்லை. ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா அந்த தர்மத்தோட நான் ஏத்துக்கிறேன். இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு பூரா பாவம் யாரும் கேட்டீங்கன்னா பாலை போன ஆம்பளையாளுதே நாங்க பாவம். பூரா பெண்கள் பூரா கராத்தே, குத்துச்சண்டை, ஆமா அது நிறைய மல்யுத்த போட்டி நிறைய கத்துக்கிட்டு வந்து ஆம்பளை ஆளுகளை வீட்டுல ஏதாவது சொன்னா அடிச்சு சில்லு மூக்கெல்லாம் பேத்து அந்த ஆளுக்கு தெரிவிட்டு டீ கடையில உட்காந்துக்கிட்டு வெக்கமே இல்லாம வீட்டுல பொண்டாட்டி அடி விட்டுக்கிட்டு காலில் அட்டனை கால் போட்டுக்கிட்டு டீ கடையில அடே அப்பா ஊர் பஞ்சாயத்து பேசுவான் பாரு, ஏய் என்னடா பொண்டாட்டி வச்சிருக்க அப்படின்னா, ஆனா இவே அடி வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆமா அப்படிலாம் நிலைமை நடக்கும். அருமை பெரியவர்களே, பெரிய கலை ஆற்றல் படைத்த அருமை மகன் தன்ராஸ் அவர்களுக்கு நமது விழாக்குழுவின் சார்பாக, அதாவது நமது பகுதிக்கு வந்திருப்பதால், அவது சுகுமார் திரு காரைக்குடி இசைநாடக சங்கத்தின் செயலாளர் அவர்களுடைய பகுதி என்பதால் அவரே விழாக்குழுவின் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றி அவர்களுக்கு பெருமைப்படுத்துவார். கைதட்டுங்கதா. எல்லா ஊர்களிலும் நம்முடைய சிற்றுந்து ஓட்டுநர்களுக்கு இந்த மரியாதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இந்த கலைஞர்களை ஏற்றி வந்த வேன் ஓட்டுநர் அவர்களுக்கு நமது விழாக்குழுவின் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றி சிறப்பு செய்யும். வணக்கம், உங்க ஆட்சி கிடைக்கும் எனக்கும். ஐயா மரே அம்மா மரே வணக்கம், உங்க ஆட்சி கிடைக்கும் எனக்கும். ஐயா மரே அம்மா மரே வணக்கம், உங்க ஆசை கிடைக்கும் எனக்கு. அண்ணன் மரே தம்பி மரே வணக்கம், உங்க அன்பு கிடைக்கும் எனக்கு. ஐயா மரே அம்மா மரே வணக்கம், உங்க ஆசை கிடைக்கும் எனக்கும். ஆத்தப்பஞ்சல் கேட்டு கல்யாணம் செய்தவரே, அத்தனை ஜாமத்தில கூட்டுக்கிட்டு போனவரே. ஆத்தப்பஞ்சல் கேட்டு கல்யாணம் செய்தவரே, அத்தனை ஜாமத்தில கூட்டுக்கிட்டு போனவர். ஊர்தனை இருந்து விட்டு வேடிக்கை பார்ப்பவரே, உத்தமனா இருந்துகிட்டு ஊரை கேட்பவர். எல்லோருக்கும் என் வணக்கம் தானுங்க, நாடக முடிவரா அமைதியாக பாருங்க. எல்லோருக்கும் என் வணக்கம் தானுங்க, நாடக முடிவரை அமைதியாத்து பாருங்க. ஐயா மாரே பொய்களை பேசிச்சத புலப்ப கெடுப்பவரே, தர்மி இல்லாம வேண்டி தர்மங்கள் செஞ்சவரே. பொய்களை பேசிச்சத புலப்ப கெடுப்பவரே, தர்மி இல்லாம வேண்டி தர்மங்கள் செஞ்சவரே. காமராச முகத்துல கணக்கு பண்ணுவவரே, கல்லிதமிழ் நாடகத்தை முறை அரைச்சப்பவர். எல்லோருக்கும் என் வணக்கம் தானுங்க, நாடக முடிவரை அமைதியாக பாருங்க. எல்லோருக்கும் என் வணக்கம் தானுங்க, நாடக முடிவரை அமைதியாக பாருங்க. கேமரால ஹலோ ஹலோ பேச்ச குறைச்சு கார் வச்சு ஹலோ. கேமரால சரியா இருக்கா? கேமராலே மிகப்பெரிய நல்ல தரமான கேமரா வந்து சோனி கேமரா. சோனின்னு ஒரு கம்பெனி பிராண்டு, ரொம்ப தரமா இருக்கும். அதெல்லாம் என்ன ஜூம் பண்ணி எடுக்காது. எங்க அண்ணன் வச்சு ஜூம் பண்ணி எடுக்கிறாரு. அங்க அடையாளம், மச்சான், நரம்பு, எலும்பு எல்லாம் தெரியக்கூடிய ஒரே கேமரா ஓன்ட்ட தான் இருக்கு. நீ ஜூம் பண்ணி எடுக்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? கண்ணாடி போட்டுக்க பாரு, ஒரு பக்கத்து ஊதா ஒரு பக்கத்து சிகப்பு இருக்கட்டும். என்னென்ன கொடுமையெல்லாம் சந்திக்க வேண்டியதா இருக்குன்னு பாரு. இந்த நாடகத்துக்கு போனதும் போதும்
ஊருக்கு உதவட்டு செத்தியா ஒத்தங்கம்மான்னு பேச்சு வாங்கினியா இப்படிலாம் வாங்கிட்டு போய் இந்த காசை கொண்டுட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்ற முன்ன யார் மினிஸ்டரா? சரி இருக்கட்டும், வந்ததுக்கு அப்புறம் முதல்ல நன்றி சொல்லிடுவோம். அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆச்சமுந்த தாய்மார்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, இந்த நாடகத்தை கண்டளிக்க வந்துள்ள சுற்று வட்டார பஞ்ச ரசிகர்களே, காலேஜ் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய பெருங்குடி மக்களே, இன்றைய இந்தியாவை வருகால வல்லரசு ஆடக்கூடிய இளைஞர்களே, தலைவர்களே, கடமை கண்ணிய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவினர் அத்தனை உலகளுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தரை சார்பாகும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். எல்லா ஊர்களிலுமே முதல்ல ஆண்பளை ஆளுகதே முன்னாடி உட்காந்து நாடகம் பார்ப்பாங்க. இந்த பெண்கள் வந்து கொஞ்சம் பின்னாடி உட்காந்துருப்பீங்க. ஆம்பளை காணாமப்பா. இல்ல ஆம்பளை பூராமே இப்ப பூரா நாடு கடத்தியாச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பூரா பெண்கள் ராஜ்யம் ஆகி போச்சு. அதனால இந்த உலகத்துல பெண்கள் எல்லாம் முன்னோடியா இருக்கணும். அதுக்கு பதிலாக தான் உட்காந்துருக்காருல உட்காலு. ஆமா, அவர் இருக்காரு, அவர் கலண்ட வண்டி அது அடுக்கு உருண்டுக்கிட்டு கிடக்க. ஆமா, பெண்கள் இல்லைனாவே இந்த உலகம் முதல்ல இயங்காது. அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கிறணும். நீங்க இந்த செம்பனூர் கிராமத்துல இந்த பெண்கள் பூரா முன்னாடி உட்காந்து முகமலர்ச்சியோட நீங்க நாடகம் பார்க்குறீங்க. உங்களை நாங்க என்னைக்கு செத்தாலும் மறக்க மாட்டோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் இருப்பாய், பிச்சு பிடி பிச்சு பேசாம நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாமா வாமான்ற கத்தம். இந்த பெண்கள் பூரா நாங்கெல்லாம் பாவம், ஆம்பளை கிட்ட வாக்கப்பட்டுக்கிட்டு நாங்க கஷ்டப்படுறது தெரியுமா? எங்களை சித்திரம் எடுத்துறாங்க, கோட்டரை போட்டுட்டு குத்துறாங்க. அப்படிலாம் நீங்க சொல்றதுக்கெல்லாம் இப்ப வேலையே இல்லை. ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா அந்த தர்மத்தோட நான் ஏத்துக்கிறேன். இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு பூரா பாவம் யாரும் கேட்டீங்கன்னா பாலை போன ஆம்பளையாளுதே நாங்க பாவம். பூரா பெண்கள் பூரா கராத்தே, குத்துச்சண்டை, ஆமா அது நிறைய மல்யுத்த போட்டி நிறைய கத்துக்கிட்டு வந்து ஆம்பளை ஆளுகளை வீட்டுல ஏதாவது சொன்னா அடிச்சு சில்லு மூக்கெல்லாம் பேத்து அந்த ஆளுக்கு தெரிவிட்டு டீக்கடையில உட்காந்துக்கிட்டு வெக்கமே இல்லாம வீட்டுல பொண்டாட்டி அடி விட்டுக்கிட்டு காலில் அட்டனை கால் போட்டுக்கிட்டு டீக்கடையில அடே அப்பா ஊர் பஞ்சாயத்து பேசுவான் பாரு. ஏய் என்னடா பொண்டாட்டி வச்சிருக்க அப்படின்னா, ஆனா இவே அடி வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆமா, அப்படிலாம் நிலைமை நடக்கும். ஆமா, என்னைக்குமே ஒரு பெண்டாட்டி கிட்ட ஒரு ஆம்பளை எவன் தோக்குறானோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா ஆம்பளையை ஜெயிக்கணும்னு நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா அந்த குடும்பமும் தரிசா போயிடும். ஆமா, அதனால குடும்பம்ங்கிறது 2 வண்டி மாடு மாதிரி. அது எப்படி 2 சரிசமா போகுதோ அப்பதான் அந்த மாடு நல்லா இருக்கும். அந்த போய் சேர பயணங்கள்னு ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனால நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கிய, நாடகத்தை இனிதே தூங்குறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். கொடியது கொடியது வறுமை கொடியது, அதனிலும் கொடியது, அதனிலும் கொடியது இளமையில் வறுமை கொடியது, அதனிலும் கொடியது, அதனிலும் கொடியது ஆன்றோடு என்று சொல்லக்கூடிய கொடிய நோய் கொடியது, அதனிலும் கொடியது அன்பில்லாத பெண்டீர் கையில ஒரு வாய் சோறு உண்பது தானே அப்படின்னு இருக்கேன். அன்பில்லாத, அதாவது பாசமே இல்லாத பொண்டாட்டி கையில ஒரு வாய் சோறு சாப்பிடும் பாரு. அது மாதிரி இந்த உலகத்துல கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது. ஆமா, இருக்கட்டும். அதனால கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு நாடகம் வச்சிருக்கீங்க. கடவுள்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வரும். பக்திக்கு எனக்கு ரொம்ப தூரம். நான் சின்ன பிள்ளைல இருந்து சாமிலாம் கும்பிட மாட்டேன். ஆமா, இப்ப நம்ம ஊர்ல செம்பனூர்லயே ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா பெரிய மனுஷன் பூரா சொல்லுவாங்க, டேய் போங்கடா நம்ம குலசாமியை கும்பிட்டு வாங்கடா, நல்ல குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளை குட்டி நல்லா பிறக்கும் அப்படின்பாங்க. எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்தோடனே என் பொண்டாட்டி என்னை கோயிலுக்கு சாமி கும்பிட கூப்பிட்டா. ஆமா, உனக்கு எனக்கு குத்தை விட்டுருக்காங்கல்ல, சாமி கும்பிட கூப்பிட்டா. என் பொண்டாட்டி கிட்ட நான் சொன்னேன், எனக்கு சாமி கும்பிட பழக்கம் இல்ல, நீ வேணா சாமி கும்பிடு, உன் விருப்பத்துக்கு நான் தடையா இருக்க மாட்டேன் அப்படின்னு என் பொண்டாட்டி கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்கா. கோயிலுக்கு சாமி கும்பிட போகும்போது அங்கே 4 பயலுக என் பொண்டாட்டியை கேள்வி பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தன் என் பொண்டாட்டியை இடிச்சுட்டேன். இவன் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து எனக்கிட்ட சொல்றா, எங்க இந்த மாதிரி கோயிலுக்கு போனேன், 4 பயலுக கேள்வி பண்ணாங்க, ஒருத்தன் என்னை இடிச்சுட்டாங்க அப்படின்னு எனக்கு சொல்றான். எந்த கட்டுன புருஷனுக்கா இருந்தாலும் இந்த வச்சனத்தை சொன்னா கோபம் வரணும். உனக்கு விரட்டி அவங்களை அறுவல் எடுத்து வெட்டணும் போல இருக்குமே. மயிரை புடுங்குது. எனக்கு கோபம் வரல, சிரிப்புத்தேன் வந்துச்சு. அப்பத்தே வள்ளுவர் சொன்ன வாசகமே ஞாபகம் வந்துச்சு. என்னது? இன்னார் செய்தால் முற்பகல் விளையும், தன்னால் செய்தால் தாமே கெடும். அந்த குரல் வாசகம் தான் ஞாபகம் வந்துச்சு. நாம கல்யாணம் காட்சி பண்றதுக்கு முன்னாடி கோயில்ல இருந்து என்னென்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோமா, இப்ப 4 கல்யாண காட்சி ஆகாத பயலுக கோயில்ல இருந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சிரிப்புத்தே வந்துச்சு. இருந்தாலும் பெண்டாட்டி கிட்ட சிரிச்சோம்னா கஞ்சி ஊத்த மாட்டா. அதுலயும் ராத்திரி படுக்கும்போது இப்படி குண்டியை திருப்பி படுத்துக்குருவா. எனக்கு அண்ணன் தண்ணி ஆதாரம் கூட இல்லாம 3 நாளா கொலைப்பட்டினியா கடந்துருவேன். அந்த விஷயம் மட்டும் இல்லைன்னா அப்படியே மண்டை ஊறிக்கிட்டே இருக்கு. நம்ம 2 ஓப்பாசிட்டிவ் குரூப்பா இருக்கும் போல. அப்ப என் பொண்டாட்டி என்னன்னா மறுநாள் என்னைய கோயிலுக்கு சாமி, அப்ப கேட்டேன், நான் தான் சாமி கும்பிட மாட்டேன் என்னைய கோயிலுக்கு கூப்பிடுற அப்படின்னு கேட்டேன். அப்பதான் என் பொண்டாட்டி சொன்னான், உங்களுக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட கூப்பிடுறேன், என்னோட துணைக்கு வாங்க,
வாசப்படியில் நில்லுங்க, நான் சாமியை கும்பிட்றேன், சேர்ந்து போவேன், சேர்ந்து வருவேன் அப்படின்னா. சரி. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆ. மறுநாள் கோயிலுக்கு சாமி கும்பிட போகும்போது நான் என் பொண்டாட்டியோட போனேன். கோயில் வந்த உடனே ஒரே மாதிரி வைங்கனே, ஹலோ 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 ஹலோ. அப்ப மறுநாள் என்ன ஆயிடுச்சுன்னா, கோயிலுக்கு சாமி கும்பிட போகும்போது கோயில் வாசல் வந்த உடனே நான் நின்றுக்கிட்டேன். என் பொண்டாட்டி என்ன பண்ணா, என் பக்கத்துல அப்படி செருப்பை கழட்டி போட்டேன். என்னடி செருப்பை பார்த்துக்குறான்னு. அது பாட்டுக்கு இருக்கட்டும், நீங்க பாட்டுக்கு நில்லுங்கண்ணா. நான் என் பொண்டாட்டி சொன்னேன், செருப்பை எவனாவது எடுத்தா ஏன்டா எடுக்கிறேன்னு கேட்கணும்லடி, செருப்பை பார்த்துக்குறான்னு. என் பொண்டாட்டி சொன்னான், அது பாட்டுக்கு கிடக்கட்டும்ங்க, நீங்க பாட்டுக்கு நில்லுங்க அப்படின்னா. இதுல இருந்து நான் ஒரு ஆம்பளையால் என்ன புரிஞ்சுக்கிற வேண்டியதா இருக்குன்னா, இந்த செருப்பும் கோயிலுக்குள்ள வராது, மூதேவி முண்டை நீனும் கோயிலுக்குள்ள வரமாட்டேன், இந்த செருப்புக்கு சமந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒரு ஆம்பளையால் புரிஞ்சுக்கிற வேண்டியதா இருக்கு. வேற என்ன, நல்லா யோசிச்சு பாருங்களேன். கோயிலுக்கு போயிட்டா என்னை விட்டு 2 பேர் வந்தாங்க. வந்த உடனே அண்ணே வணக்கம் அப்படின்னாங்க. என்ன தம்பி அப்படின்னேன். அண்ணே செருப்புக்கெல்லாம் டோக்கன் எவ்வளவு வாங்குறீங்க அப்படின்னாங்க. பாத்தீங்களா? எனக்கு கோபம் தாங்கல. ஏன்டா இந்த கோயில குத்தைக்கு எடுத்து நான் செருப்புக்கு டோக்கன் ஆட போட்டுக்கிட்டு இருக்கேன், ஓரிகிலால் ஏடா மானகட்ட பயில அப்படின்னேன் பாரு. சரி. இவங்க 2 பேரும் போனவங்க. அதுல ஒருத்தன் இன்னொருத்தன் சொல்லிட்டு போறேன், அண்ணே ஆம்பளை செருப்பு எல்லாம் பார்க்க மாட்டாரு போல, பொம்பளை செருப்பத்தையும் பாப்பாரு போல, ஏன்னா கழட்டி கிடக்குறது என் பொண்டாட்டி செருப்புல. இப்படி சொல்லிட்டு போனோன்னு எனக்கு கோபம் தாங்கல. ஏன்டா என் பொண்டாட்டி கோயிலை விட்டு வந்துட்டா. வந்தவொன்னா என் பொண்டாட்டியை கட்டி ஏறுறேன், அடி சனியை முடிச்ச சிரிக்கி, சாமி கும்பிட வரமாட்டேன்னு சொன்னேன், கூட்டிகிட்டு வந்து சாமி கும்பிடு பூமி கும்பிடுன்ட்டு செருப்பை கழட்டி போட்டேன். 2 வயலுக்கு மானத்தை கெடுத்துட்டு போறாங்கடி அப்படின்னு என் பொண்டாட்டி சொன்னா. ஏன் கோபுரிய, பொறுமையா இருங்க அப்படின்னா. மறுநாள் என்ன சொன்னாங்க, சாமி கும்பிட வாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. சரி. அப்பதான் என் பொண்டாட்டி சொன்னா, என்ன ஏதாவது கல்யாணம் காட்சிக்கு போவீங்களான்னா. ஆமா போவேன். கல்யாண மண்டபத்துக்குள்ள போவீங்கள, அது மாதிரி இது கோயில் ஒரு மண்டபம் மாதிரி நினைச்சுக்கிட்டு உள்ள வாங்க அப்படின்னா. இருந்தாலும் பொண்டாட்டி பேச கேட்பேன் அப்படின்ட்டு மறுநாள் அன்னைக்கு தான் பாரு முத்துராசனே, அந்த கோயில் மண்டபத்துக்குள்ள உள்ளே கருவறைக்கு போனேன். சத்தியமா சொல்றேன், பக்தர்கள் பூரா கையெடுத்து இப்படி கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. என் பொண்டாட்டி இப்படி கையெடுத்து கும்பிட்டான். பக்கத்துல நான் நின்றேன், இப்படி லேசா இடிச்சா. என்னடின்னு, கும்பிடுங்க அப்படின்னா. எனக்கு தான் பக்தியே இல்லையா அப்படின்னேன். அப்பதான் என் பொண்டாட்டி சொன்னா, என்ன தேசிய கீதத்தை யாருங்க பாடணும் அப்படின்னா. தேச பக்தி உள்ளவே பாடணும் அப்படின்னேன். அப்ப என் பொண்டாட்டி சொன்னா, இப்ப தேச துறகிந்தேன் சேர்ந்துக்கிட்டு பாருங்க, சும்மா கும்பிடுங்க. அன்னைக்கு கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கேன். தெய்வத்தை வணங்கணும் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு, இந்த கதை உங்களுக்கு சிரிக்கிறதுக்காண்டி கூட நான் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு. நான் சாமியே கும்பிடாதவனே, என் பொண்டாட்டி பைய கோயில் வாசலுக்கு கூட்டிட்டு போய் ஒரு தெய்வத்தையே வணங்க வச்சவர். அப்ப ஒரு பெண்ணு எப்பேற்பட்ட சக்தியா இருக்கா. கட்டுன புருஷன் குடிகாரனா இருந்தாலும் சரி, குலகாரனா இருந்தாலும் சரி, மொல்ல மாதிரி பையன் முடிச்சு வைப்பையில இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணு மட்டும் நினைச்சானா அவன் எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் அவ திருத்திடுவா அப்படிங்கிறதுக்காக இந்த கதை சொல்லப்பட்டது. நீங்க கை தட்டலாம், இல்லைன்னா மண்ணை வாரி கூட தூத்தலாம். இல்லன்னா பக்கத்துல இந்த வீடு மண்ணு கிடக்குல்ல, வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, சல்லிய கூட எடுத்துக்கிட்டு எரிங்க, மண்டை கண்ட உடையட்ட. ஆமா, என்ன தெரியல, கிருணன் என்னமோ வரி காசு கூட போட்டுலாத்தா, கிருணன் இருக்காங்களே. மகிழ்ச்சியா இருங்க. இந்த உலகத்துல நீங்க பெரிய தவறு என்ன தெரியுமா பண்றீங்க? நான் சின்ன பையன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். கருத்து சரியா இருந்தா யாரா இருந்தாலும் ஏத்துக்கிறேன். அது பெரிய ஆளு சின்ன ஆளுலாம் கிடையாது. இந்த உலகத்துல மிகப்பெரிய தவறு என்னன்னு பண்றீங்கன்னா, நாம ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கிறோம் பாருங்க, அந்த சந்தோஷத்தை பூரா நீங்க வேற ஏதோ ஒரு கவலைக்கு தாண்டி இந்த சந்தோஷத்தை பூரா நீங்க இழந்துகிட்டு வாழ்றீங்க பாருங்க. இது மாதிரி ஒரு தவறு இது எதுவுமே கிடையாது. அதனால மகிழ்ச்சியா இருங்க. நாளைக்கு என்ன நடக்கும் அது நாளைக்கு, இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கணுமா அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். வாழ்க்கை குறுகிய காலம். ஆமா, இன்னைக்கு அப்படி இருக்கனால நாடகத்தை ஆரம்பிச்சிருமாத்தா போமா. அவங்கள மட்டும் மகிழ்ச்சியா இருக்க சொல்றிய, ஆண்களை மகிழ்ச்சியா இருக்க சொல்லு பாப்பா. ஆண்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்க சொன்னா ஆளுக்கு ஒரு பக்காடி லெமன் வாங்கி கேட்பாங்க. வாங்கி கொடுக்குறியா, காசு வச்சிருக்கியா, சாமான புறம் விற்பமா இருக்கட்டும். ஆனா இந்த உலகத்துல ஒண்ணு தாம்படையால் கூட உட்கார்ந்து இருந்தா சுத்தி நிக்கிறவங்க கேட்டுக்கிறங்க. லாட்டரி சீட்டுக்கு 1000 ரூபாய் எவனோ போன் பண்ணி போல. இது நல்லா கேளுங்க, ஆம்பளை எல்லாம் கேட்டுக்கிறேன். நடந்த கதையா? லாட்டரி சீட்டுக்கு எவனோ 3 நம்பர் உனக்கு தர்றேன், 1000 எவ்வளவு அனுப்பிச்சோன்னே 3000 ரூபாய். ஒரு நம்பருக்கு 1000 ரூபாய். உனக்கு எப்படி 10 லட்சம் விழுந்துச்சுனா எப்படி 3 லட்சம். ஒரு நம்பருக்கு 1000 ரூபாய், 3000 அனுப்பு, 3 லட்சம் கண்டிப்பா விழுகும்னு எந்த பிக்காளி பையில எந்த மானகட்ட பையில போன் பண்ணிப்பான் போல. அட நடந்த கதையா? இப்ப நேத்து நாங்க நாடகத்துக்கு நேத்து ஏம்பலுக்கு தான் போயிருந்தோம், நாங்க எல்லாரும் தான் போயிருந்தோம். இந்த ஆளு ராத்திரி பூரா வாய்ச்சி விட்டு 3500 ரூபாய் சம்பளம் வாங்கி இந்த 3000 ரூபாய் அந்த லாட்டரி சீட்டுக்காரன் எவனோ ஒருத்தன் போன் பண்ணான் பாரு, அவனுக்கு அனுப்பி விட்டு இப்படி நக்கிக்கிட்டு உட்காந்துருக்காரு. கட்டின உண்டாடிக்கு என்ன வகை சொல்லுவாரு? நல்லா வாங்கிச்சு. நிறைய ஆம்பளை அப்படித்தான் தெரிய
ஆன்லைன்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் அது இருக்கு இது இருக்குன்னு பாங்க. நீங்க நம்பவே நம்பாதீங்க. காசு வச்சிருக்கீங்களா, நேரா போய் வாங்குங்க. அவன் போன் பண்றேன், இவன் போன் பண்றேன். இப்ப பூரா என்ன எல்லாமே பழகிட்டாங்க. இன்னும் மறுபடியும் என்ன பண்றேன், 3000 பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டு இன்னொருத்தன் சாயந்தரம் ஒருத்தன் போன் பண்ணியிருக்கேன், இன்னும் 8000 கொடு 10 லட்சம் அப்படின்னு இருக்கேன். ஆமா, இப்பதான் நாங்க சாப்பிடும் போது ஹோட்டல்ல சாப்பிடும் போது திட்டி, ஆமா, விளக்கமத்தை எடுத்து அடிக்காத குறை ஒண்ணுதான். எல்லாம் பேஸ்புக்ல பார்க்க கூடாது. இருக்கட்டும், யாரும் அந்த மாதிரி தவறு எல்லாம் செய்யாதீங்க. இன்னைக்கு காசை ஒருத்தன் இருந்து எப்படி புடுங்கணுமோ பல நூதன முறையில திருட்டு பண்றாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உழைக்கிறது ரொம்ப சிரமம். அந்த காசை சேமிச்சு வைக்கிறது அதை காட்டி ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு உலகத்துல காசை நம்மளெல்லாம் சேர்த்தலாம் வைக்க விட மாட்டாங்க. அப்படி உள்ள காலத்துல அது ஆவுன்னு அவக்காட்சி பேராசையில தான் பூராமே பெருநஷ்டமா இருக்கான். மனுஷன் இருக்கிறத வச்சு வாழணும். பக்கத்து வீட்டுக்காரன் லோன்ல கார் வாங்கியிருப்பேன், இவன் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் என்ன நிலைமையில கார் வாங்கியிருப்பானு தெரியாது. அவனுக்கு என்னப்பா காரு வாங்கியிருக்கேன், வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை அப்படின்னு அவன் போய் இமிச்சு போடுறது, வீட்டுக்குள்ள இமிச்சு போடுறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தவனை பார்த்து பகுதியா வாழவே வாழாதீங்க. அது என்னைக்குமே ஆபத்தா வரும். இருக்கிறத வச்சு சுகமா வாழுங்க, அதுவே நிறைவா இருக்கும் சொல்லிக்கொண்டு நாடகத்தை இனிதே தூங்குறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கை மாறு பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே. கைக்கு கை மாறு பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போதும் வருவதுண்டு, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம், எதையும் வாங்கிடலாம். தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்தால் தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம். தலையாய் பூவார் போட்டு பார்த்தா தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சபைகள் எல்லாம் ஏளனமாக பேசுமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. அளவுக்கு மேலே பணமை தீர்ந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். அளவுக்கு மேலே பணமை தீர்ந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். அளவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தனது கருமமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும்
பணமப்பா கைக்கு கை மாறு பணமே கை பத்த நினைக்குது மனமே கைக்கு கை மாறு பணமே உன்னை கை பத்த நினைக்குது மனமே நீ தேடு போது வருவதுண்டோ விட்டு போது போது சொல்வதுண்டோ நீ தேடு போது வருவதுண்டோ விட்டு போது போது சொல்வதுண்டோ கைதட்டுங்கப்பா அதான் எந்திரித்தா உன் காலில் விழுந்து கும்பிட்றதா முன்னாடி படுத்துட்டேன் எந்திரித்தா ஐயா எந்திரியா நாடகம் 10 பைசா வழங்காம போயிருமியா உன் முகம் சரியில்லை கோத்தங்கம்மன் கூட பேசுவாங்க இருக்கட்டும் கேட்டு கைதட்டி அன்பு ரசிகர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் ஏத்தா பழைய பாட்டு பாடணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்காத்தா அப்படியே மூஞ்சில அப்படியே நம்ம இழந்தது மாதிரி உட்காந்துருக்கீங்களா இந்த பாட்டுலாம் நீங்க கேட்கவே முடியாது இனிமே எங்களையும் நீங்க பார்க்கவே முடியாது அப்படிலாம் அவ சொல்ல மாட்டேன்ப்பா ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் நாடகம்லாம் நடக்குதாங்கிறது கேள்விக்குறியாத்தான் இருக்கு எங்க பூரா இப்ப பூரா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பூரா யூடியூப்ல போறதெல்லாம் இல்லடா ஒருத்தன் எதையாவது சொல்லி திரிகிட்டு இருப்பேன் என்னைய போட்டுக்கிட்டு ஆமா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இன்னைக்கு வீட்டுல சோத்துக்கு தண்ணிக்கு இருக்கோ இல்லையா ஆம்பளை பொம்பளை கையில இவ்வளவு அகலாம் செல்லு எல்லா கையிலையும் இவ்வளவு அகலாம் செல்லு புருஷனுக்கு ஒரு சொல்லு கொண்டாட்டிக்கு ஒரு சொல்லு பிள்ளை குட்டிகளுக்கு சொல்லு பிள்ளை குட்டி பூரா பெட்ரூம்ல வச்சுக்கிட்டு என்னத்தை பாக்குறான்னு தெரியல கண்டது கழுமத்தையும் பார்த்து லூசா போய் தர்றேன் இதுல வேற பொண்டாட்டி அடுப்ப கூட நின்றுகிட்டே சமைச்சுக்கிட்டே ஒரு கிண்டு இப்படி செல்ல ஒரு தள்ளு ஒரு கிண்டு ஒரு செல்ல அது சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கு இங்கிட்ட புருஷங்காரன் காலையில எந்திரிச்சு பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ செல்ல இப்படி தேய்ச்ச முடியுமா உட்காந்துருக்கு எங்கேயோ போய் முடிய போதா ரங்கடாதா இன்னும் கொஞ்சம் காலத்துல பூரா காது மயிரும் கேட்காம கண்ணளவும் தெரியாம பூரா அந்த செம்புன்னு ஒரு பஸ் ஸ்டாண்டை தடவிக்கிட்டே நாங்க என்னங்க பண்ணோம் நாங்க வாட்டுக்கு நல்லா தாங்க இருந்தோம் இவங்க செல்ல கண்டுபிடிச்சு பேசுன்னு சொன்னாங்க நாங்க செல்ல பேசி இப்ப மூளை எல்லாம் சுருங்கி போச்சுங்க அப்படின்னு தெரிய போறேன் என்ன கருத்திலையும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் செம்பனூர் அருள்மிகு ஸ்ரீ மதவடி கருப்பர் அருள்மிகு பால் பழக்காரி அம்மன் சிவராத்திரி விழா பால்குடம் எடுத்தல் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ மதவடி கருப்பர் பங்காளிகளால் நடத்தப்படும் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார மின்னொலி கலையரங்கில் தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீரும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிகோட கலை மாமணிகள் சென்றடமலா வெற்றி முரசு கொட்டி தனக்குருபானியை நாட்டிக் கொண்டிருக்கும் மதிமுறையாகுரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய ஆட்டூரை சேர்ந்த உங்கள் ஏஆர் ஆறுமுகம் அவர்கள் இன்றும் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தனாக நடிகை காத்துக்கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக குயில் குரலசவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரமா விளங்கக்கூடிய உங்கள் அன்பையும் அதனையும் பிற காத்துக் கொண்டிருக்கும் மதிமுறையாகுரிய சென்னையை சேர்ந்த எம்பி லட்சுமி அவர்கள் வள்ளியாக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். அடுக்கு சொல் நாயகன் துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பாரோ உங்கள் எண்ணம் வியக்கத்தக்க தன்மை கூடிய அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையாகிய அருகாமையில் உள்ள கருங்குளத்தை சேர்ந்த பி ஜெய மாதவன் அவர்கள் இன்றும் கனகப்பிரிய நாரதராக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் வாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு விலைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள் இன்னிசை குழுவினர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் முன்னாள் செயலாளரும் ஆகிய சம்பா நாட்டை சேர்ந்த எம் ஜி ராஜசேகர் அவர்கள் இருவரும் 6 மணி முன்பாட்டை சேர்ப்பார்கள். நான் பெத்தெடுத்திடாத முத்துமணி தேரே நான் தத்தெடுத்திடாத தங்கமணி சீரே ஒரு சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் சொல்லவில்லையே அடிக்கண்ணே தூங்காதே சிறு பெண்ணே கலங்காதே. ஒரு பாட்டால சொல்லி அடைச்சே பணம் கேட்டு கண்டு முடிச்சே அடி ஆத்தாடி என்ன நினைச்சே ஒரு அன்பான விட்டு படிச்சே ஒரு பாட்டால சொல்லி அடைச்சே பணம் கேட்டு கண்டு முடிச்சே அடி ஆத்தாடி என்ன நினைச்சே ஒரு அன்பான விட்டு படிச்சே சோக மறக்க என் பாட்டை விரும்பு கேட்டு மறந்த என் பாட்டு மருந்து உடல் இருந்தா அது போதும் எனக்கு வாடி இருந்தா துன்பம் எனக்கு ஒரு பாட்டாலை சொல்லி அணைச்சே நான் பழம் கேட்டு கண்டு முடிச்சே
இல்லையே, அதை சொன்னாராது ஏ சொந்தம் மாறாது. நான் பாடாத பாட்டுக்கள் இல்லை, அது கேட்காத ஆட்களும் இல்லை. நான் வார பாடி அழைச்சா வந்து பார்க்காத பார்வையும் இல்லை. இந்த ஊரு முழுக்க என் வந்து சனங்க உண்மை இருக்கு வெள்ள மனங்க, காவல் இருக்கு என் கைய வணங்க, காண படிச்சே கண்ண துறங்க. நான் பாடாத பாட்டுக்கள் இல்லை, இதை கேட்காத ஆட்களும் இல்லை. நானா வார பாடி அழைச்சா வந்து பார்க்காத பார்வையும் இல்லை. ஒரு எறும்பு கடிச்சாலும் தாய் மனசு நோகும். நான் பாய் விரிச்சு படுத்தாலே இப்ப என்ன ஆகும்? என்ன அள்ளி எடுத்து ஊட்டி வளர்த்து காத்து இருந்தா அந்த தாயோட முகப்பாரு ஒரு நாளும் உறங்காது. நான் தாயார பார்த்தது உண்டு, ஆனா தாயின்னு சொன்னது இல்லை. பாலூட்டி என்ன வளர்த்த ஒரு அறிவாத சொன்னதும் இல்லை. தாய் கொடுத்த சக்தி இருக்கு, தட்டி எழுப்ப புத்தி இருக்கு, தாவி அணைக்க ஒரு நேரம் இருக்கு, நேரம் வரைக்கும் பாரோ எனக்கு. நான் பாடாத பாட்டுக்கள் இல்லை, அது கேட்காத ஆட்களும் இல்லை. ஆனா வார பாடி அழைச்சா அது பார்க்காத பார்வையும் இல்லை. கைதட்டுங்களா? கைதட்டுங்க. உங்கள்ட்ட அண்ணா அன்பளிப்பா கேட்டான். நன்றி. எப்படி பாடுறாரு? ஹலோ, பெரிய எல்லாத்துக்கும் நம்ம நாடக அமைப்பாளர் தான் நாகேந்திரன் தான். எங்க அப்பா நாகேந்திரன் அம்மா, அவர்கிட்ட ஒரு தன்மை இருக்கு. நல்ல ஒரு பண்பு வளரணும். இப்ப நம்ம ஆளுகளுக்கு பூரா வயசு ஆக அப்பதான் கிறுக்கு குணம் வருது. பூரா கோட்டரை போட்டுக்கிட்டு கோத்தான் கும்மானு வேஸ்ட் கூட்டி நிகழ்ச்சியை நடத்த விடாம. ஐயோ அப்பா, நீ என்னமா கழுதுக்கு கழுத சின்ன கழுத ஆசீர்வாதம் பண்ண கதையா பேசாத. ஆமா, பிறந்த முடியல ஆறுமணித்தை சேர்ந்த பாரு சம்பந்தி சேர்ந்த எம்.ஜி. ராஜசேகர் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள வணக்கம். அறிவாளி அறிவுள்ள ஆளுகளுக்கு புறமே மண்டையில மயிர் இருக்காது தெரியுமா? ஒரு தெய்வத்தோட குழந்தை. நம்ம அப்படி இல்லை. நம்மளாம் நான் என்னையும் சேர்த்துக்கிறேங்க உங்களோட. நம்மளாம் அவங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்தா, இவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு இவர் இந்த செம்பன் ஒரு தெய்வத்தோட குழந்தை. நம்மளாம் இந்த செம்பன் ஒரு தெய்வத்துக்காண்டி வேண்டுதலை வச்சு நேர்த்திக்கடை வச்ச அந்த முடியை காணிக்க கொடுத்தோம்ச்சுக்க, அதுக்கு பேர் மொட்டை. இவரை தெய்வம் மேல இருந்தே படைக்கும் போது ஒவ்வொரு முடியா அப்படி வெடுக்கு 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 வெடுக்குன்னு பிடிங்கிட்டு படைச்சா, அதுக்கு பேர் சொட்டை. மொட்டைக்கும் சொட்டைக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. கோடைகடி குமரன் விருதுங்க வித்துவான் விருதுங்க சக்கரத்தின் பலவட்டங்கள் பட்ட அருமை பாசமுக அன்பு மாப்பிள்ளை கருவூரை சேர்ந்த ஞான பிரகாஷ் அவர்கள் என்று மிருதுங்கமன் தொப்பி அந்த வேலா சரி கஷ்டம் இருங்க, கண்ணை மூடாத.
அருமை பாசமிகு அன்பு மாப்பிள்ளை கரூரை சேர்ந்த பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. ஆமா, எப்படி வாசிக்கிறேன் பாருங்க. ஆள் நல்லா படிச்சவன், எம்ஏ பிஎட் வாத்தியாருக்கு படிச்சிருக்கேன். பூரா வேலை பார்த்தேன், பூரா இப்ப தெருவில் உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காண்டா. நீ மிருதங்க வாசிக்கிறது பெருமையா நானே, அதுல இந்த மக்கள் முன்னாடி நம்ம ஒரு கலைஞனா இருக்கிறோங்கிறத நீ பெருமையா நானே. கலைஞனா இருக்கிறது பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் ஆசை இருக்கான் நம்மளும் ஒரு கலைஞன் ஆகலாம்னு. அது எல்லாருக்கும் வருமானம் கேட்டீங்கன்னா சத்தியமா வராதுதா, பொய்லாம் சொல்லலை. எது வருது? மூத்திரமா வருது. ஆமா, கலைஞன் ஆகவே முடியாது. அது ரொம்ப சிரமம், கஷ்டம். அதை ஆண்டவன் அவனுக்கு கொடுக்கணும்னு ஒரு இது இருந்தா தான், கொடுப்பன இருந்தா தான் வர முடியும். ஆமா, சிறந்த முறையில் இசைத்த அன்பு மாப்பிள்ளை பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். இங்கு கண்டிப்பான முறையில் இவர் காலையில் கவனிக்கிற, எதுக்கு எடுத்தாலும் கையை டப்பு டப்பு டப்புன்னு இப்போ நீ வேணும். இப்போ அவரை கவனிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். இருக்கட்ட தெரியும், காசு கொடுப்பாரு, நீ கவனிக்கிற. அவர் உள்ள டவுசரே போடாம உட்காந்துருக்காரு, எடுபட்ட வேலை. பேசாம இரு. ஆமா, இவர்தான்டா நம்ம கலா ரசிகன், கலா புருஷன். கலா புருஷன் தான் அந்த அவங்க பொண்டாட்டி என்னை விளக்கு மாத்திரத்தை அடிக்க வந்தாரு. கலா ரசிகன் சொல்ல வந்தேன். ஆமா, அதற்கு அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் என்று போற்றக்கூடிய தனக்கு நிகர் தானே என்று தனிமுத்திரை பத்து கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு அண்ணன் செல்லியம்பட்டியை சேர்ந்த எஸ்டி முத்துராஜ் அவர்கள் இன்று ஆள் கொண்டு சேர்ப்பார்கள். ஓடியா துறை. ஏய் பலே சொன்னங்காம டாப் கேர்ல போடு.
கட்டி கந்தசாமி தோல் பொத்துரு வேண்டாம். ஆண்டவன் எவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கேன். ஞானத்தை கொடுத்து 3 நம்பர்ல போய் 3000 இழந்திருக்க பாரு. 3000 ரூபா போச்சு. அதை நினைக்கும் போதே எனக்கு எரிச்ச மசரா வருது. இவ்வளவு உயிரை கொடுத்து அடிச்சு இந்த மாதிரி அடிச்சு போனால் போகட்டும் போடா. இங்கு தாயின் தந்தை மகனுக்கு புனித முறையோடு தாளத்தை சேர்த்து கொண்டிருக்கும் அறந்தாங்கியை சேர்ந்த கேபிஎஸ் காசி வச்சான் நண்பன் தாளத்தை சேர்ப்பார். இங்கு சிறந்த முறையில் கண்ணைக்கவர் வண்ண திரைக்காவியம் அமைத்த சீன் அமைப்பாளர் கிருமனாந்த வாரியார் சீன் கம்பெனி உரிமையாளர் அருமை பாசமிகு அன்பு அப்பா எஸ் கோட்டை சேர்ந்த எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் கே நாகேந்திரன் அவர்களுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு மதவழி கருப்பர் பங்காளிகள் நாட்டார்கள் நகரத்தார்கள் கிராம பொதுமக்கள் செம்பனூர் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தெல்ல தெளிவாக கனார் கனார் என்று ஒளிபரப்பி கொண்டிருக்கிற ஸ்தாபனம் ஒளி அமைப்பு மதிமுறையாக உரிய இந்த மண்ணின் மைந்தனமாகிய செம்பனூரை சேர்ந்த விநாயகா சவுண்ட் சர்வீஸ் விநாயகா முடிஞ்சுறேன். கும்பல சோக்கு கேட்குது உனக்கு டான்ஸு லேச்சா கைதட்டுங்க தை கைதட்டுங்க. மைண்ட் செட்டு போறது சேர்ந்த சாதாரண விஷயம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிரமம். கல்யாணத்துக்கு கூட போட்டுடலாம், காது ஊத்துக்கு போட்டுடலாம், வேற ஏதாவது ஒரு கோயில் திருவிழா கூட பாட்டுலாம் போட்டுடலாம். நாடகத்துக்கு அமைக்கிறது ரொம்ப நேர்த்தி சிரமம். அதுலயும் அந்த ஆபரேட்டர் இருக்காரு பாரு, அந்த மிக்சர் போட்டுருக்காரு. மிக்சர் போடா, மிக்சர் இல்லையா பிக்சர் மிக்சரா மிக்சர். என் தம்பி கொல்லங்குள்ள இருந்து 2-3 பேர் இருக்காங்க. என்னடா மிக்சர் போடா போடா, எந்த போடா இருந்தாலும் சரி. நீங்க என்ன இலக்கண பிள்ளை திருத்த வந்திருக்கீங்களா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். எதா இருந்தா இருக்கட்டும். ஆமா, அது லேசா அப்படி ஒரு பாயிண்ட் விலகிச்சாக்க என்கிட்ட அது பூ ஏய், நான் பெரிய பெரிய சிவாஜி நடிகர்லாம் பார்த்துட்டேன், எம்ஜிஆரை பார்த்துட்டேன். இந்த செம்பனூர்ல இப்படி ஒரு நடிகன் இருப்பாருன்னு இன்னைக்கு தாண்டா பார்த்திருக்கேன். ஒரு களிமாமணி விருது ஒண்ணு வாங்கி கொடுங்க. இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அதிமுறையாக உரிய செம்பனூரை சிறந்த விநாயகா ஒளிபெருக்கி நிலையத்தரவர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய அருமை என் உடன்படாத அன்பு சகோதரர்கள் அத்தனை பேர்களுக்கும் உரிமையாளர் அப்பா நம்ம வச்சுட்டானப்பா காத்தரசம்பட்டி. ஆமா, அத்தனை பேர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஆமா, இந்த ஒளிபெருக்கியை தெரிவு செய்த அன்பு விழா குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளருமாகிய தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க உறுப்பினர் காரைக்குடி இசை நாடக சங்க செயற்குழு உறுப்பினருமாகிய எஸ் கோட்டை சேர்ந்த கே நாகேந்திரன் அன்பு அப்பா அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவர்களிடமே நாடுகள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்து தருவார்கள் என்று தெரிந்து கொண்டு ஆடல் அரசி அப்படிங்கிற சுந்தரி காமிக்கின்ற அரசி நல்லா இருக்குமா? இவங்க 2 பேரும் ஏன் முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க? எதுக்கு? அந்த பிள்ளை இப்படி காலை இப்படி தூக்க அதோட அந்த எபெக்ட் வெக்க அடிச்சு போச்சு சுத்தி ஏற்கனவே டாடா சி எதுவும் தயார்படுத்தி டாடா சி எதுவும் சாபி வச்சிருங்கப்பா. கண்ணு போனால் பெரும் தான் கண்ணாடி போட்டுருக்காரு பிள்ளை செம்ம பிகர். ஆனா நாடகத்துக்கு இப்படி தேர்வு பண்ணி போடணும்னா இப்படி போடணும் இல்ல. டேய் அப்படியே ஸ்ட்ரக்சர் பூரா அப்படியே அடுக்கு அப்படியே சிலை அப்படி செதுக்குவாங்க ஒரு ஓவியம். ஆமா, அந்த மாதிரி இருக்கும் அவளுக்கு. நீ சொல்லாதப்பா, ஓவிய கலைச்சல் இல்லடா, அது கச்சேரியில பாடிக்கிட்டு இருக்கடா. அப்படியே வர்ணிக்காத, எனக்கு வாயில எச்சி ஊறுது. அப்ப கடவாயில தொடச்சுக்க. செம்ம பிகர். சுண்டுனா தெரிக்கும் பாரு. மூத்திர கவிச்சா பேசாத, எரிச்சல வந்துடும். ரத்தம் அவ்வளவு சிகப்பா பிள்ளைய எதற்க உட்கார வச்சுக்கிட்டு ஒரு தட்டு நிறைய சோத்தை போட்டுக்கிட்டு
வெஞ்சனமே இல்லாம. சரி. வெஞ்சனம் நோ. அந்த பிள்ளை இதை பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே முகத்தை பார்த்துக்கிட்டே ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம். அவ்வளவு ஒரு அழகி. மதிக்க முடியாது குறிய திண்டுக்கலை சேர்ந்த மணிமேகலை அவர்கள் இன்றும் டான்ஸ் காமிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாமாவை பார்த்து பூச்சூடடி, மைனாவை போல மொழி பேசடி. மாமாவை பார்த்து பூச்சூடடி, மைனாவை போல மொழி பேசடி. மாப்பிள்ளையா நீ நுண்ணாலடி, மகராசி கொஞ்சம் கல்நாளடி. அம்மாடியோ வெக்கம் என்ன, அம்மாடியோ உனக்கு வெக்கம் என்ன. நீ என்ன ராஜாவின் பெண்டாட்டியோ. ஆடடி நதியில் ஆடடி, உளுங்க உளுங்க ஆடடியோ. ராஜா பொண்ணு அடி வாடியம்மா, கொஞ்சம் ஆனந்தம் நாட்டியம். ஆடடி நதியில் ஆடடி, உளுங்க உளுங்க ஆடடியோ. உளுங்க உளுங்க ஆடடியோ, உளுங்க உளுங்க ஆடடியோ. ஏய் பொம்பளை பிள்ளை பேரை சொன்னா பக்கமளத்துக்கு குஷியை பாரு. அப்பா குலுங்க குலுங்க ஆடுமா. ஆடலைன்னா ஒரு கயிறு கட்டி ஆட்டி விடவா? பெண்களை எதுல கட்டுவ? இதுலயாவது பிடிச்சிக்கிட்டு கட்ட வேண்டியது. ஆமா, பெண்களை கண்டாவே உங்களுக்கு அப்படி ஆசை இருக்கத்தை. அதாவது பெண்ணுன்னா பேயும் இறக்கும் பாரு. ஆமா, சாகப்புற கிழவனுக்கே ஆசை இருக்கும் போது நீங்க ஊரா இன்னமும் ஓட்டு உரிமையை வாங்காத ஆளுக்கு ஆசை இருக்கத்தானே செய்யும். இருக்கட்ட உங்கள் முன் பப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் அருகாமையில் உள்ள கொல்லங்குடியை சேர்ந்த தன்ராஜ் அடியம் பப்புனு காமிச்சாங்க. ஆமா, இந்த பகுதிக்கு நான் வந்திருக்கேன் நடந்திரல, மறந்து வச்சு. முதல் முறையாக வரவழைத்து பெருமை சேர்ந்த அன்பு செம்பனூரை சேர்ந்த அன்பு கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் நாடகத்தை அமைத்த மரியாதைக்குரிய அன்பு அப்பா எஸ் கோட்டை சேர்ந்த நாகேந்திரன் அன்பு அப்பா அவர்களுக்கும் எங்களை எல்லாம் அலைகடல் என திரண்டு காண வந்துள்ள எங்கள் உயிரில் மேலான அன்பு ரஷ்ய பொதுமக்கள் அத்தனை பொறுப்பாக அணிந்து எங்கள் கலைப்பணியை துவங்குகிறோம். இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் செயலாளருமாகிய அருமையண்ணன் சொக்குநாதபுரத்தை சேர்ந்த பூக்கடையை சேர்ந்த சுகுமார் அண்ணன் அவர்களையும் வருக வருக என எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக வரவேற்று எங்களை சிறந்த முறையில் இங்கு மலையொலியில் பதிவு செய்து கொண்டிருக்கும் மதிக்க முடியாது உரிய யூடியூப் சேனல் என்னென்ன இருப்பாய் எங்கும் தமிழ் யூடியூப் சேனல் அவர்களுக்கும், ஆமா அம்பாள் ஆலவனம்பட்டியை சேர்ந்த அம்பாள் யூடியூப் சேனல் இங்கிட்டு சரி ரைட்டு எங்கிட்டு தமிழ் இருந்தாலும் சரித்தேன், அழிக்காம பார்த்துக்கிட்டா சரித்தேன் இருக்கட்டும். வருகை தந்துள்ள அத்தனை யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கு நன்றி. எங்களுக்கு சிறந்த முறையில் ஊரில் சோறு ஓடாட்டி எங்களை நல்ல மரியாதை நிமித்தமா ஹோட்டலில் சோறு போட்டு எங்களை பக்கமா கூட்டிட்டு வந்து பாருங்க. உங்களை செத்தாலும் மறக்க மாட்டோம். அருமையான சாப்பாடு. ஆமா, போயிட்டு வர்றேன். நீங்க பூரா பொம்பளை பிள்ளை மேல வெறி கொண்டு உட்கார்ந்துருக்கீங்க, எனக்கு தெரியும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம். தந்தனானா 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 உஞ்சையுண்டு நஞ்சை உண்டு முங்கி மாறும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்கள் பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. நீதிக்கு ஒரு கட்சி உண்டு, ஜாதிக்கு ஒரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு யாரும் இல்லை. சனம் நிம்மதியான ஒரு நீதி இல்லை. இது நாடா இல்ல வேறு நாடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்ல வெறும் நாடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. உஞ்சை உண்டு நஞ்சை உண்டு ஒங்கி மாறும் கங்கை உண்டு, இந்த மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்கள் பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. இடிந்து பாய்ச்சல் தவிக்குது. எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும். உள்ளவை எல்லாம் யாருக்கு சொந்தம், இன்றெங்கு மாறும் வேலை வரும். இறகைகள் கூடட்டும், ஆனந்தராக பாடட்டும், நானேகாகும் நம்மோடு நிச்சயம் உண்டு போராடு. பாரகமும் ஐயகமும் எங்கள் கைகள் என்றாடு. உஞ்சையுண்டு நஞ்சையுண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, வஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை.
பாரதத்தில் சொத்து பஞ்சம் தீரவில்லை. அதுக்கு பாதை இங்கு யாரு தந்தது? தனக பாதை கண்டு நடக்குது. கட்டுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது? தடக பாட்டு ஒன்று படிக்குது. எண்ணிய யாவும் கைகளில் சேரும், நம்பிக்கை வேண்டும் நெஞ்சுக்குள்ளே. காலையில் தோன்றும் சூரியன் போலே பொன்னொழி வேண்டும் கண்ணுக்குள்ளே. எறியுங்கள் வீசாதா, இறங்க வந்து தீண்டாதா, கங்கேதத்தில் பாயாதா, காவிரியோடு சேராதா. பாடுபடும் தோழர்களின் தோழமானை சூடாதா. உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு அஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்கள் பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. இது நாடா இல்ல வேறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்ல வேறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. ஆமா, நேற்றைய தினம் மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆமா நல்ல கண்ணு ஐயா அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டு ஆமா 101 வயசு வரைக்கும் ஒரு புனிதனா இந்த உலகத்துல உண்மையா நேர்த்தியா வாழ்ந்த மாபெரும் சகாப்தம் கூட சொல்லலாம். அவர் மாதிரி இனிமே பிறக்க முடியாது, வாழவும் முடியாது. ஆமா ஐயா அவர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கலை மனதார தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.